நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய்டா. ஹாய். எல்லாரும் ஃபோன் நம்பர் மாத்திப்பாங்க. இங்க ஒருத்தன் ஃபோனையே மாத்திட்டு நிக்கிறான். இல்லடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா. ஏதோ ஆக்சிடென்ட்டா ஃபோன் மாறி போச்சு. எதுக்கு இங்கேயே தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உள்ள போலாம் வாங்க. அது சரி, அண்ணி எங்கடா? அன்னைக்கும் சேர்த்து தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். அது அவளுக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் அவளால வர முடியல. நீங்க என்னடா திடீர்னு டிக்கெட் கொடுத்து வர சொல்லிட்டீங்க. சரி போலாமா? சரி வா. போலாம். கார்த்திக், என்ன எப்படியோ அண்ணி மேனேஜ் பண்ணிட்டாங்கடா. வந்துட்டாங்க. அங்க பாரு. ஏய், இதோ இங்க இருக்கான். எப்படிடா இருக்க? எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஏய், எப்படிடா இருக்க? அக்கா, நல்லா இருக்குடா. ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. நல்லா இருக்கீங்கல்ல? ஏய், of course. என்னடா என்ன கேள்வி கேக்குற? என் கூட இருக்கும்போது சந்தோஷமா தான் இருப்பா. சரி சரி, பேசுறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். பாட ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க போலாம். ஆமா, வா போலாம். என்னங்க, சூர்யா என்ன சொல்லிட்டு இருந்தா? இது யாரோட மாளிகை? என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்ன யோசிக்கிறீங்க? நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு காலத்துல நாம விடுமுறைக்கு பசங்களை எங்க கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்களுக்காக டிக்கெட்லாம் புக் பண்ணுவோம், பேக் பண்ணி கொடுப்போம். ஆனா இன்னைக்கு அவங்க நமக்காக அதே மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கும் இது கொஞ்சம் புதுசா தாங்க இருக்கு. பாத்தீங்களா காலம் எப்படி மாறிடுச்சுன்னு? ம், அவங்க எதிர்காலத்தை பத்தி நாம ஒரு காலத்துல கனவு கண்டுகிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவங்க நமக்காக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம சந்தோஷத்துல அவங்க சந்தோஷம் இருக்குன்ற மாதிரி இருக்கு. எனக்கு நாம வெளிநாடு போறோங்கிறத விட பெரிய சந்தோஷமே சூர்யா நமக்காக இவ்ளோ யோசிக்கிறாங்கிறது தான். ம், அம்மா மட்டும் சொல்லலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். அவங்க நமக்காக எவ்வளவு யோசிக்கிறாங்கல்ல. நீங்க தனியா சினிமாக்கு போறீங்கன்னு பிந்து அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன கூப்பிட்டு நீயும் சினிமாக்கு போன ஆர்டர் போட்டுட்டாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னாங்க. எதுக்காக நீ என் புள்ளைய தனியா போக விட்ட அவன் வருத்தப்படுவான்னு என்கிட்ட புலம்பி தள்ளிட்டாங்க அம்மா. அவங்கதான் நந்தினி அக்காக்கு போன் பண்ணி என்னையும் கூட்டிட்டு போக சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு இது சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல? என்ன கார்த்திக் சொல்லுங்க, நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? கொஞ்சம் டிரைவ் பண்ண விடுறியா? கார்த்திக் ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். அதான் நான் வந்துட்டேன்ல. வந்துட்டேன். அம்மா சொன்னாங்க, அதனால தான் வந்திருக்கேன். என் மேல இன்னைக்கு ரொம்பவே கருணை காட்டியிருக்க. சொல்லு, இதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் சிரிச்சீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இப்ப என்ன தெரியுமா யோசிக்கிறேன்? என்னோட மனைவி எனக்காக இன்னைக்கு ஈவினிங் டைம் ஒதுக்கியிருக்கா. தேங்க்யூ. கார்த்திக் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? நீ என்ன புரிஞ்சுக்கவும் மாட்ட. என்ன பத்தின கவலையும் உனக்கு இல்ல. நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு என்ன, இல்ல வருத்தமா இருந்தா உனக்கு என்ன? கார்த்திக் போதும் அர்ச்சனா. நீ எதுக்காக வந்த? நீ என் மனைவின்றத காட்டிக்கிறதுக்காகவா? எல்லாரும் பேரா அவ்வளோ சந்தோஷமா வரும்போது நீ மட்டும் என்ன தனியா விட்டுட்ட. இதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் அர்ச்சனா.
மாணிக்கம், அம்மா மிச்சம் மீதி இருக்கிற இந்த பாத்திரத்தையும் கொடுத்து விட்டுடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. இன்னைக்கு எல்லாத்தையும் இதையும் ஒப்படைச்சிடுறேன். எடுத்துட்டு போயிடுங்க. அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையா எடுத்துட்டு போங்க. அம்மா இந்த துணியை லாண்டரிக்கு கொடுத்துட்டுமா? ஆமாமா, அர்ச்சனாட்ட கொண்டு போய் கொடு. அவ துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கா பாரு. ஐயோ, தனியா ஏமா கஷ்டப்படுற? குடு, நானும் ஒரு கை பிடிக்கிறேன். அக்கா, இன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, கார்த்திக் எங்க? கார்த்திக், உங்க அம்மா கோயிலுக்கு போக ஆசைப்படுறா. போற வழியில அவளை இறக்கி விட்டுட்டு போயிடு. பெரியம்மா, டிரைவர் கிட்ட சொல்லுங்களேன், அவர் கூட்டிட்டு போவாரு. இன்னைக்கு டிரைவர் வரல, அதான் உன்கிட்ட சொன்னேன். போப்பா. நான் வேற இன்னைக்கு வீட்ல இருந்து நேரா மீட்டிங்க்கு போறேன். நீ வந்தது நல்லதா போச்சு. வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வந்து உட்கார். சரிப்பா. சரி, எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. இப்பவே முடிவு பண்ணிடலாம். உட்காரு. விஷயம் என்னன்னா கார்த்திக், நந்தினிக்கு பண்ண வேண்டிய சடங்குகள் இன்னும் மிச்சம் இருக்கு. பெரியப்பா வேற வீட்ல இல்ல. அதான் உங்க பெரியப்பா வர வரைக்கும் காத்திருக்கலாமா, இல்லைன்னா நாமளே சடங்குகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ம். நந்தினிய பார்க்க மாட்டாமான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ வீட்டுக்கு சீக்கிரம் வரணும்னு ஆசையா இருக்கு. மத்ததெல்லாம் உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அப்பா அக்காவை வீட்டுக்கு வர சொல்லுங்கப்பா. இல்லம்மா, உங்க பெரியப்பாவுக்கும் அவர் பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. பொண்ணு அவளோட புகுந்த வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அடிக்கடி வர முடியாதுல்ல. சரிதாங்க, ஆனா சம்பிரதாயத்தெல்லாம் சமயத்துக்கு செஞ்சு முடிக்கணும் இல்லையா? ம், ஒரு வகையில நீ சொல்றதும் சரியா தான் படுது. கார்த்திக், உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுப்பா. அப்பா, இதுல நான் என்ன சொல்றது, நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. அது மட்டும் இல்ல, இதை பத்தி என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். எனக்கு என்ன, நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்றேன். ம், நான் கிளம்புறேன்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. இதோ 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 கிளம்பிட்டேன். கிளம்பி வந்துட்டே இருக்கேன். என்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுமா. டைம் ஆயிடுச்சு, நான் போய் ரெடி ஆகிறேன். சரிங்க, உங்க துணி கூட நான் எடுத்து வச்சிட்டேங்க. சரி. அக்கா, கோவிலுக்கு போறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டு வரட்டுமா? போ போ. லக்ஷ்மி, என் கூட வாயேன். அம்மா, அம்மா, நீங்க அவர் கூட போகாதீங்கம்மா. அவருக்கு வர விருப்பமே இல்லைன்னு எனக்கு தோணுது. நீ சொல்றது சரிதான். அவன் இன்னும் அந்த விஷயத்த மறக்கல போல இருக்கு. ஆமாமா, அவர் கூட நீங்க போகும்போது பிரச்சனை இன்னும் பெருசாக கூடாதுல்ல. இன்னும் எல்லார் மேலயும் கோவமா தான் இருக்காரு. அர்ச்சனா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். அண்ணனோட கோவம் இப்ப பறந்து போயிடும் பாருங்க. ஒருவேளை அம்மா கூட அவருக்கு இருக்கிற கோவத்தை வழியில போகும்போது 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம்ல. எல்லாரோட மனஸ்தாபமும் தீந்துரும்ல, இல்லையா சித்தி? ஆனா இப்ப அவர் யார் பேச்சையும் கேட்க விரும்பலையே. ஆமா, அதுவும் சரிதான். என்கிட்ட முகம் கொடுத்து பேசக்கூட மாட்டேங்கிறா. சித்தி, இந்த நேரத்துல தான் நீங்க அவர் கூட கண்டிப்பா போய் ஆகணும். எங்க பாருங்க, நீங்க 2 பேரும் தனியா பேச இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திடுங்க. அர்ச்சனா, என்ன கேட்டா நீங்களும் அவரு கூட போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்கம்மா. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. துணி எடுக்கிறவன் வேற இப்ப வருவான். கல்யாணத்துக்கு நாம போட்டுக்கிட்ட துணியெல்லாம் அவன்கிட்ட எண்ணி கொடுக்கணும். அதனால நான் வீட்லயே இருந்துடுறேம்மா. அப்ப சரிம்மா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். பிந்து, பூஜைக்கு வேண்டிய எல்லா பொருளையும் எடுத்து வைமா. சரி சித்தி. இது நல்ல வாய்ப்புன்னு எனக்கு தோணுது சித்தி. அர்ச்சனா ஏன் தேவையில்லாம தடுக்கிறாங்க தெரியல. இன்னொரு விஷயத்தை கவனமா கேளுங்கம்மா. ஒரு தப்பு பண்ணா கூட அவ்வளவுதான், விசாவை ரத்து பண்ணிடுவாங்க. என்ன? நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் சரியான பதில முதல்ல சொல்லுங்க. அங்க என்கொயரி ஆபீசர் முன்னாடி நீங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட அவங்க கண்ணை பார்த்து நேரா பதில் சொல்லணும். அது வந்துங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க சூர்யாவோட அப்பா கிட்ட பேசுங்களேன். அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. இல்ல இல்ல,
நீங்க தான் வந்து பதில் சொல்லி ஆகணும். இல்ல ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. என்ன தெரியாதுங்கிறீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எதுக்காக லண்டன் போறீங்க? அது எங்க பையன் டிக்கெட் புக் பண்ணிட்டான். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக போறோம். நாங்களும் வேண்டான்னு சொன்னோம். அவன் கேட்டாதானே. உங்க விசா ரத்து. ஐயோ தம்பி, என்ன? கொஞ்சம் நிதானமா கேளுங்க. நீங்க மிரட்டினதுல பாவம் அவ பயந்து போய் நிக்கிறா பாருங்க. முதல் தடவையா வெளிநாட்டை சுத்தி பார்க்க போறா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஃபார்ம் என்கிட்ட கொடுங்க. இந்த நான் ஃபில் பண்ணிடுறேன். அப்புறம் அம்மாவுக்கும் புரிய வச்சிடுறேன். இதை பாருங்கம்மா, நான் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. நீங்க ஊரை சுத்தி பார்க்க போறீங்க, அதனால அதிகமா கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. மா, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. சரிம்மா. அம்மா, இந்த சந்தோஷமான விஷயத்தை அர்ச்சனா கிட்ட சொல்லவா? அவளுக்கு சொல்லவே இல்லல. உடனே சொல்லிடு, இல்லனா அப்புறமா சண்டை போடுவா. சரி. அம்மா, இத பாருங்க. இந்த இடத்துல நீங்க சைன் பண்ணிட்டா போதும். ஹலோ ஹலோ அர்ச்சனா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? உனக்கு தெரியுமா, அம்மாவும் அப்பாவும் லண்டனை சுத்தி பார்க்க போறாங்க. நிஜமாவா? ஆனா திடுதப்புன்னு எப்படி? ஆமா, உங்க அண்ணனோட ஆசை. அதான் அவங்க 2 பேரையும் ஊர் சுத்தி பார்க்க அனுப்புறாரு. இதனால அம்மாக்கு வீட்டு வேலைகள்ல இருந்து கொஞ்சம் விடுமுறை கிடைக்கும். அண்ணா ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்காரு. நிச்சயமா அம்மா பாங்க நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. அம்மா கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா கிட்ட போன கூட பேசுறேன். அர்ச்சனா, அது விசா ஏஜென்ட் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா அம்மாவை ஃபோன் பண்ண சொல்றேன், சரியா? அப்புறம் சொல்லு, நீ எப்படி இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கோம். கார்த்திக் தான் கொஞ்சம் எல்லார் மேலயும் கோவமா இருக்காரு. எல்லார விடவும் அம்மா மேலதான் ரொம்ப கோவமா இருக்காரு. அம்மாவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அர்ச்சனா, எல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்ல, கார்த்திக்கும் ஆன்ட்டிக்கும் நடுவுல ஒரு நல்ல இணைப்பு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அவரால அவங்க அம்மா மேல கோவமா இருக்க முடியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அது வந்து அர்ச்சனா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசவா? சித்தி, பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரி, இப்படி கொடுமா. கார்த்திக் இன்னும் ரெடி ஆகலையாம்மா? அது தெரியலம்மா. சீக்கிரமா போய் அவனை வர சொல்லு. ஊதுவத்தி எடுத்து வைக்கலையா? அம்மா கூப்பிடுறாங்க. அண்ணா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? லக்ஷ்மி, கோவில்ல இருந்து அப்படியே ஷாப்பிங் போலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் ஷர்ட்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சில நேரத்தில் எனக்கு டைம் இருக்கிறது இல்ல, அதே மாதிரி உங்க அன்னைக்கும் டைம் இருக்கிறது இல்ல. கார்த்திக், வாங்கண்ணா, அம்மா கூப்பிடுறாங்க. போலாம். வாங்க நீ. இதோ சித்தி, ஊதுவத்தியும் வச்சிட்டேன். எல்லாம் ஓகே தானே? நம்ம போலாமா கார்த்திக்? அண்ணி, நீங்களும் அண்ணா கூட போயிட்டு வாங்களே. அவருக்கு ஷர்ட் எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தரா போனா செலக்ட் பண்ண முடியாது. இல்ல லக்ஷ்மி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க அம்மாவோட கிளம்பி போங்க. 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. அதுவும் சரிதான். நானே உனக்கு பார்த்து வாங்கி கொடுக்குறேன்ப்பா. வாப்பா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ஞாபகம் இருக்காப்பா? முன்னாடிலாம் நம்ம அடிக்கடி ஷாப்பிங் போவோம்ல. ம். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் வாங்கிட்டு வருவேன். எல்லாமே நான் தானே வாங்குவேன். துணிமணி, பேண்ட் ஷர்ட் எல்லாமே. ரொம்ப நாள் ஆயிடுச்சுலப்பா. கடைசியா உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி போனோம், ஞாபகம் இருக்கா? உன்னோட கல்யாண ட்ரெஸ் எடுக்க போனோமே, எவ்வளோ நல்லா இருந்ததுல. இன்னைக்கு அர்ச்சனாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அம்மா கோவில் வந்துருச்சு. கார்த்திக், கோவில இருந்து நேரா ஷாப்பிங் போயிட்டு வரலாமாப்பா? ஆ, அது வந்து அம்மா இன்னைக்கு விட்டுருங்களேன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான் வெளியில போகணும். நீங்க போங்கம்மா, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். ம். ஹலோ, இதோ வந்துட்டே இருக்க. ஐயோ ஸ்னேகா, நீங்க மறந்துட்டு போறீங்க. அட கடவுளே, ஃபைலை விட்டுட்டு போறாங்க. முக்கியமான ஃபைலா இருந்தா அப்புறம் வருத்தப்படுவாங்களே. கோவில் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா இதை பார்த்துக்கலாம். நீங்க இந்த புடவையை கட்டிக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சரிம்மா, எடுத்து வச்சிடுறேன். அம்மா, ஸ்வெட்டர்ல நான் எடுத்து ரெடியா வச்சிட்டேன். என்னோட ஒரு ஃபர் கோட் கூட எடுத்து வச்சிருக்கேன். இதையெல்லாம் நான் போட்டுக்குவேன். வணக்கம் வணக்கம் ராதிகா. வாங்க வாங்க வாங்கம்மா. வாங்க. வணக்கம் 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 உட்காருங்க. உட்காருங்க. சரிங்க. அப்புறம் லண்டன் போக ஏற்பாடுகள் நடக்குதா? அம்மா லண்டனுக்கு போற விஷயம் உங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சது? ஏமா, எங்க வீடெல்லாம் என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கு? பக்கத்து வீடு தானே, இது கூடவா எங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கும்? நேத்து மீனாட்சி அக்கா தான் சொன்னாங்க. ஓ அப்படியா? ஒண்ணும் இல்ல, திடீர்னு சூர்யா டிக்கெட் புக் பண்ணிட்டான், அதான் யோசிக்க கூட டைம் கொடுக்கல. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ ராதிகா. உன் பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான். போமா வந்தனா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம். லண்டன் போகும்போது எங்க லிஸ்டையும் மறக்காம கொண்டு போங்க. நிறைய பொருள் அங்க இருந்து நீங்க வாங்கிட்டு வரணும். கண்டிப்பா. என்ன ஒரே ஒரு பயம்தான், அந்த 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 வீசா அது இன்னும் கிடைக்கல, அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் சரியாயிடும் ராதிகா, கவலைப்படாத. சாப்பிடுங்கம்மா. என்னம்மா, எப்ப நல்ல செய்தி சொல்ல போற? அதெல்லாம் அந்த ஆண்டவன் கையில தாமா இருக்கு. ராதிகா ஒன்னும் ரொம்ப நாள் அந்த ஊர்ல இருக்க போறது இல்லையே, வெறும் 10 நாள் தான், திரும்பி வந்துருவா. அதுக்குள்ள அவளுடைய ஆசைகள் எல்லாம் அங்க நிறைவேற்றி ஆகணும். குடிங்க.